Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கண்டென்ட் வரையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஓவராலாக கேட்டிங்க அப்படின்னாலே உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் ஒவ்வொரு டெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கோம். லோட் டெஸ்ட் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ஃபெயில் ஓவர் டெஸ்டிங் பார்த்தோம், அடுத்து ரெக்கவரி டெஸ்டிங் பார்த்தோம். இப்போ கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன, ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஒரு இது நம்ம எப்படி வந்து ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு யூசருக்கும் ஒரு சிஸ்டமுக்கும் எந்த மாதிரி ஒரு நெருக்கம் இருக்குது, எப்படி வந்து அவங்களுக்கு இடையில வந்து எல்லாமே கரெக்டாக வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படின்றது தான். ஓகேவா? ஒத்து போகுது அப்படின்றது தான் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இட் இஸ் த ப்ராசஸ் of ensuring that software application work as a intent across various device. நம்ம டிவைஸில் வேரியஸ் டிவைஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எப்படி யூசர்ஸோட அந்த சிஸ்டமோட பொருந்துது. ஓகேவா? ஒரு ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், ப்ரௌசராக இருக்கட்டும், வேரியஸ் நெட்ஒர்க்காக இருக்கட்டும், ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அதில் எப்படி வந்து டெஸ்டிங் வந்து நடக்குது அப்படின்றது தான். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்வோம். அந்த மெயின் கோல் என்னன்னா இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை எனி பொட்டன்ஷியல் இஷ்யூ. ஏதாவது இஷ்யூ வந்து இந்த மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க, அதை எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வராங்க, அதுதான் இந்த கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்கில் பார்ப்போம். மெயின் கீ அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. தட் மீன்ஸ் எந்த மாதிரி ஓஎஸ்ல எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய சிஸ்டம் ரன் ஆகுது, விண்டோஸ் ஓஎஸ்ஸா, மேக் ஓஎஸ்ஸா, லினக்ஸா, ஆண்ட்ராய்டா, இப்படி எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆனாலும் கரெக்டாக நமக்கு வேணுன்ற விஷயத்த கொடுக்கணும். இது பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. அடுத்து ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரௌசிங் நெட்வொர்க். அதாவது டிஃப்ரெண்ட் வெப் ப்ரௌசர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். குரோம், ஃபயர்பாக்ஸ், சஃபாரி, எட்ஜ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன் கரெக்டாக கிடைக்கணும். இது ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி. அடுத்து டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி. அதாவது அப்ளிகேஷன் வந்து எந்த டிவைஸில் ஒர்க் பண்ணாலும் கரெக்டாக இருக்கணும். அது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருந்தாலும், டேப்லெட்டாவோ இல்லை மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலோ, டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ் இருந்தாலோ எல்லாத்துலேயுமே என்னுடைய ஒரு அப்ளிகேஷன் கரெக்டாக ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறது. அடுத்து நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டி. என்னோட பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கண்டிஷன்லையும் கரெக்டாக இருக்கணும். 3G, 4G, வைஃபை, VPN இல்லை ஸ்லோ கனெக்ஷன் எதாக இருந்தாலும் என்னோட நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். அடுத்து ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டினா டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் இருக்கிறது. அதாவது ப்ராசஸரு, மெமரி, ஹார்ட் டிஸ்க், டிஸ்பிளே டைப்பு, பெரிஃபரல் டிவைஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக ரன் ஆகிறது. அடுத்து சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை பிளக்கினோ எக்ஸ்டர்னல் சிஸ்டம் எதை யூஸ் பண்ணி கூட அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்லாம் என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்தோம்னா ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதோட சேர்த்து டெஸ்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனில் கரெக்டாக நம்மளுடைய சாஃப்ட்வேர் ரன் ஆகுதான்னு. அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பேட்டபிலிட்டினா வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னோட ஃபங்க்ஷன் கரெக்டாக ரன் ஆகுதா. ப்ரௌசிங் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்னா வேரியஸ் டிஃப்ரெண்ட் ப்ரௌசிங் அப்ளிகேஷன்ஸில் என் சிஸ்டம் எப்படி இருக்குது, அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது. அதே மாதிரி மொபைல் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். ஓகேவா? தென் நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்கும் இருக்கு. தென் என்ன மாதிரி கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா முதல்ல என்ன என்விரான்மெண்ட்ல இந்த டெஸ்டிங் நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரியான என்விரான்மெண்ட், வேரியஸ் பிளாட்ஃபார்ம், டிவைசஸ், ஓஎஸ், ப்ரௌசர், ஹார்ட்வேர் எல்லாமே இருக்கு. அதில் என்னதுல நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்ட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெவலப் த ஸ்பெசிபிக் டெஸ்ட் கேசஸ். நம்ம கம்பேட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்ம கொடுக்க போகிறோமோ அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் தேவையான ஒவ்வொரு டிவைஸ்க்கும் தேவையான டெஸ்ட் கேஸ் என்னவோ அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ண டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது ரன் பண்ணி அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட டெஸ்டிங் ப்ராசஸ்க்கான ஸ்டெப். அதுக்கு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரன் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்க்கு. இதில் காமன் டூல்ஸ்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரௌசர் ஸ்டாக் இருக்குது, கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாஸ் இருக்குது,
சாஸ் லேப்ஸ் இருக்குது, டெஸ்ட் கம்ப்ளீட் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்கை வந்து அதாவது செக் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணலாம். டூல்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஆன்லைனில். எக்ஸாம்பிள் வெப் அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டி தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட்டோ இல்லை எந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேரியஸாக நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம கூகுளில் இது பண்ணலாம், க்ரோமில், ஃபயர்பாக்ஸில், சஃபாரிலன்னு டிஃப்ரெண்ட் இதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் எல்லாரும் ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு இல்லை, பிசிலேருந்து ஆர்டர் பண்ணலாம், ஃபோன்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். அதே ஃபோனில் வந்து iOS, ஆண்ட்ராய்டுன்னு டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்கும், டெஸ்க்டாப்பில் விண்டோ ஓஎஸ் இருக்கும், மேக் ஓஎஸ் இருக்கும், லினக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்பவே ஈஸி கொஷின் தான்மா கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கான்செப்ட் இவ்வளோ தான், இதை தெரிஞ்சாலே இதில் வந்து உங்களுக்கு சினாரியோ பேஸ்டு கொஷின் பார்ட்ஸில் கேட்கவும் இந்த யூனிட்ல சான்ஸ் இருக்கு. கேட்டாங்கன்னா உங்களால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல யூசபிலிட்டி டெஸ்டிங் பார்க்கலாம். தேங்க்யூ.